Yes, so very good morning once again. So myself, Nisha. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் கலர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டல் ஆஃப் மிலான். ஸோ மிஸ்டல் ஆஃப் மிலான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவர்ஃபுல்லான மேக்கப் ப்ராடக்ட், அதாவது ப்ரீமியம் குவாலிட்டி மேக்கப் கேர் ப்ராடக்ட். ஸோ மேக்கப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்றது ஓவரால் நம்மளோட கான்ஃபிடென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு வைடு வந்து மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ மேக்கப் அப்படின்றது இன்னும் ஒரு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ஓவரால் உங்களோட கான்ஃபிடென்ஸ், ஓவரால் வந்து உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி, பர்சனல் ஹைஜீனிக்கை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து மேக்கப் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நிறைய ஒரு டீட்டெயில்டான இன்டிமேஷனும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் அப்படின்னு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக மேக்கப் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து தரும் இல்லையா? ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வித் மேக்கப் ஆர் வித்தவுட் மேக்கப். ஸோ அவங்களோட ஓவரால் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், ஓவரால் அவங்களோட அப்பீரியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வித்தவுட் மேக்கப்ல இருக்கும் பொழுது ஒரு பர்சன் வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆஃப்டர் மேக்கப் அவங்கள ஒரு நல்ல ஒரு ஒரு போல்டான ஒரு ஒரு கேரக்டரா வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தருது. ஸோ அது மட்டும் இல்லாம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிளஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மூட் இது எல்லாத்தையுமே வந்து பூஸ்ட் பண்றதுக்குமே வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பிளசண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே நேச்சுரலா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு பர்சன்ஸ் நம்ம எல்லாருமே. ஸோ கடவுள் வந்து இயற்கையா நம்ம எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அழகை வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேக்கப் அப்படின்றது ஓவராலா உங்களோட நேச்சுரல் பியூட்டியை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நேச்சுரல் பியூட்டியில் நமக்கு ஒரு சில பல மைனஸஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து இருக்கலாம். அதாவது டிஸ்கலரேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை அம்மா போட்ட தழும்புகள் வந்து ஸ்கின்ல ஹெவியாக வந்து விசிபிளாக தெரியலாம், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் டெம்பரவரியில் ஒன் ஸ்ட்ரோக்ல நமக்கு ஹைட் பண்ணி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு என்ஹான்சிங் ஸ்கின்னை வந்து நமக்கு ரீக்ரியேட் பண்ணுறது தான் மேக்கப்கான பவர். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு லுக்கையுமே வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேரியண்ட் ஆஃப் ரேஞ்சஸ் லைட். ஸோ மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராடக்ட் மட்டும் மேக்கப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஐக்குன்னு பார்த்தீங்கனாலே அத்தனை வேரியண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபேஸ்க்கு செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லிப்புக்கு செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நெயில்ஸுக்கு செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு லுக்கை வந்து கிரியேட் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு கிரியேட்டிவிட்டி, அதாவது உங்களோட ஓன் வே ஓன் பாத்தில் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறது தான் மேக்கப்கான ஒரு பவர். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் இல்லையா? ஸோ நம்மளால ஒரு விஷயத்த வந்து போல்டா வந்து பண்ண முடியும், நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். அதையும் தாண்டி புதுசா வந்து ஒரு பர்சனை மீட் பண்றோம், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட பிஸ்னஸ்ல வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம், இல்லை ஒர்க் பண்றோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல மேக்கப் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலா வந்து ஒரு பர்ஃபெக்டான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. ஸோ இதனால என்ன ஆகும், நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு போல்டான ஒரு பர்சனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்கப் நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலன்ல இன்னும் நமக்கு அடிஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு இன்னும் ஒரு 3 பெனிஃபிட்ஸுமே அது கொடுக்குது. அதாவது ப்ராடக்டோட
குவாலிட்டி அண்ட் இனோவேஷன். ஓகே, ஸோ ப்ராடக்டிவிட்டியோட குவாலிட்டி என்ன, இனோவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆஃப் மிலானோட ப்ராடக்டிவிட்டி எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ அதையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய மேஜர் இனோவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாரபன் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ 100% இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸுமே வந்து கண்டெயின் பண்ணலை. ப்ளஸ் 100% cruelty ஃப்ரீ ப்ளஸ் ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட். யூஸ்வலாக மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய ஆடு கொடுத்து நிறைய பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் இப்போ ரன்னிங்கில் இருக்கு. பட் ஓவரால் வேர்ல்டு வைடு பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1 பிஸ்னஸில் வந்து ரன்னிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் யாருமே மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இல்லை. ஈவன் ஒரு 1.5 வயசு குழந்தை 2 வயசுக்கு குழந்தைக்கு கூட லிப்ஸ்டிக் தேவைப்படுது. லிப்ஸ்டிக் கேட்குறாங்க, ஐஷேடோ கேட்குறாங்க, பிளஷர் கேட்குறாங்க, நெயில் பாலிஷ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் பிஸ்னஸில் ப்ராடக்டோட குவாலிட்டி, அதோட இனோவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் 100% பேரபன் ஃப்ரீ. ஸோ இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம அவங்க இடத்துல வந்து சொல்லலாம். ப்ளஸ் 100% cruelty ஃப்ரீ. எந்த விதமான அனிமலை டெஸ்ட் பண்ணியோ இல்லை அனிமல்ஸ் மேலே ஒரு ப்ராடக்டை நம்ம கில் பண்ணி, அனிமல்ஸை கில் பண்ணியோ இல்லை அனிமலை டெஸ்ட் பண்ணியோ எந்த ப்ராடக்ட்டுமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. ப்ளஸ் ப்ராடக்ட் எல்லாமே ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட். இதில் எந்த விதமான அனிமல்ஸோட ஃபேட் எதுவுமே வந்து கண்டெயின் பண்ணலை. ஏன்னா யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டிங்கில் நிறைய ப்ராடக்ட் வந்து அனிமல்ஸோட ஃபேட்டை கண்டெயின் பண்ணுறதால தான் உங்களுக்கு ஓவர் நரிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஓவர் கிளாசினஸ் கொடுக்கறது, ஓவர் ஸ்ட்ரே கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ப்ரௌடாக நம்ம வந்து சொல்லலாம், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஹலால் சர்டிஃபைட், பாரபன் ஃப்ரீ அண்ட் 100% cruelty ஃப்ரீ ப்ராடக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ். ஸோ நம்மளோட மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெக்ரல் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ வேர்ல்டு வைடு பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இது. ஸோ வேர்ல்டு வைடே மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்ரல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது லிமிட்டடான ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த வெக்ரல் காஸ்மெட்டிக்ஸில் 3 அண்டர் மேனுஃபேக்சர்ஸ் வந்து டிவைட் ஆகும். ஸோ அதில் வந்து ஒன்று ஃபியாப்லா காஸ்மஸ், அதுக்கப்புறம் அன்க்ரோத்தி காஸ்மெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து காஸ்மிக் நியூட்ரோகோஸ். ஓகே, ஸோ இந்த 3 மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸுமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால தான் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு குவாலிட்டி வைஸோ இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து ரீ ஆர்டர் நமக்கு ரீமேனுஃபேக்சரிங் பண்ணி வர வர எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஷேடு வந்து ஷேட்ஸ் வந்து நமக்கு வர்றது கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஸோ வெளியில அவுட் சைட்ல ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பர்டிகுலரா ஒரு லிப்ஸ்டிக் நீங்க ட்ரை பண்றீங்க. அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நீங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து பில் பண்றீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்க எப்படியும் ஒரு 3 to 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணுவோமா? டெய்லி யூஸ் பண்ணா தாராளமா ஒரு லிப்ஸ்டிக் வந்து 3 to 4 மந்த்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த 3 to 4 மந்த்ஸ்ல அந்த ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்பவும் நான் போய் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன் அப்படின்னு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக் இல்லை. ஸோ 1 வீக்ல இந்த ஸ்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நமக்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா 1 வீக் கழிச்சு திரும்பவும் நம்ம போய் கேட்போம். ஸோ கேட்கும் பொழுது ப்ராடக்ட் வந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செக் பண்ணுவோம்? அதே பேக்கிங்கான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ பிளாக் கலர் அவுட்டர் பேக்கிங் அப்படின்னா இப்போ புதுசாக வாங்குற லிப்ஸ்டிக்குமே பிளாக் கலர் அவுட்டர் பேக்கிங்ல இருக்கா? கவர் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரால ஷீல்ட் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி இதுவும் ஷீல்ட் ஆயிருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட ஷேட் நம்பர். ஸோ ஷேட் நம்பர் பின்னாடி XYZ ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் XYZ இந்த பேக்கிங்லயுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கா? ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அந்த ப்ராடக்டை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். பட் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி இந்த கலர் இல்லையே, இப்போ இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்த டவுட்ஸோட மேபி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதால அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் கூட நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணுவோம்.
1 வீக் யூஸ் பண்ணியுமே அந்த ப்ராடக்ட்டோட கலர் வந்து டிஃபரன்ஸா தான் இருக்கு அப்படின்னும் பொழுது, நம்ம அகைன் எந்த ஷாப்ல வாங்கணுமோ, அதே ஷாப்ல போயிட்டு நம்ம கேட்போம். நான் ஃபர்ஸ்ட்டு வாங்குன கலர் வந்து வேற மாதிரி இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய கலர் பாருங்க டிஃபரெண்ட்டா இருக்கு. என்கிட்ட ஓல்டு பேக்கிங்குமே இருக்கு. என்னோட காலியான லிப்ஸ்டிக்குமே இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஒரு ஸ்வைப் பண்ணி பாருங்க. இந்த புதுசையுமே பாருங்க. 2மே டிஃபரெண்ட்டா இருக்கே! ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்ற ஒரே விஷயம், மேம் பிராண்ட் ஒண்ணு தான், ஷேடு ஒண்ணு தான், பேக்கிங்கும் ஒண்ணு தான். ஸோ சேம் ஷேடு தான் இதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு கேட்பாங்க. நாம ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் மேம் கலரு. மேபி அப்போ உங்களோட லிப்ஸ் வந்து மேபி பிக்மெண்டடா இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு கலர் டீவியேஷன் ஆயிருக்கலாம். இப்போ உங்களோட லிப்ஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் கண்ட்ரோல் ஆயிருக்கலாம். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலாம். பட் சேம் கலர் தான் அப்படின்னு சொல்லி நம்மள அனுப்பிச்சிருவாங்க. ஆனா, இந்த பிரச்சனை எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரியில தான். ஓகே. ஸோ நம்மளோடது இப்ப இந்த 3 ஃபேக்டரிஸ் தான் அப்படின்னும் பொழுது, நம்மளோட மொத்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்டுமே இங்க மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் ஆகும். நம்மளோட ஃபார்முலாஸ் எல்லாமே இங்க மட்டும் தான் நம்ம பண்றோம். இதுவே இப்ப நான் வந்து அதர் சைடு மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம ஒரு பிராண்ட்ல வந்து வாங்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாக் காலியாக ஒரு பர்ட்டிகுலரான ஒரு 4 பேர்கிட்ட அவங்க அந்த ஃபார்முலாவ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துருப்பாங்க. 4 ஃபேக்டரிஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நம்பளோட ஃபியாபுலால நெயில் கலர் மேனுஃபேக்சரிங் ஆகுதுன்னா, ஃபியாபுலால மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் ஆகும். பட் வெளியில இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அந்த சமயத்துல ஃபியாபுலால பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதோட கலர் குவாலிட்டி, கலரோட விஷன் எல்லாமே வந்து கிளியரா, பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது ஃபியாபுலால கொஞ்சம் ரேட் அதிகமா சொல்றாங்க. இல்லன்னா வந்து டைம் டியூரேஷன் இன்னும் அதிகமா கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு 1 வீக்ல இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகி எனக்கு மார்க்கெட்டுக்கு வரணும். எனக்கு அவ்ளோ டிமாண்டா இருக்கு அப்டின்னா, யார் எனக்கு 2 நாள்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்களோ, அவங்க கிட்ட தானே நான் என்னோட ப்ராடக்ட் குடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க வேற மேனுஃபேக்சரிங் கிட்ட ப்ராடக்ட்ட குடுத்து மேனுஃபேக்சரிங் பண்றதால, ஃபார்முலா வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ இதனால கலர் டீவியேஷன் வந்து அதிகமா வரலாம். பட் பேக்கிங் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் அதுல ஒட்டியிருக்க ஷேட் நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருக்கக்கூடிய மெயினான ரீசன் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ். ஓகே. ஸோ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ்ல எந்த ப்ராடக்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலுமே, வெக்ரல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படி இல்லன்னா அன்க்ரோத்தி, ஃபியாபுலா, காஸ்மோஸ். ஸோ இது மட்டும் தான் போட்டிருக்கோம். மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் மேனுஃபேக்சர் பை வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங். பட் ஆனா அதர் சைடு மார்க்கெட்டிங்ல மேனுஃபேக்சரிங் சோ அண்ட் சோ போட்டிருக்கலாம். மேனுஃபேக்சர் பையும் சோ அண்ட் சோ போட்டிருக்கலாம். ஸோ இப்ப என்கிட்ட குடுத்த வேலை என்னால உடனே பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது, நான் என்னோட வேலைய இன்னொருத்தவங்க கிட்ட நான் பாதி குடுத்து, அந்த பாதி வேலைய நான் முடிச்சு வாங்கிக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? பேட்ச் வைஸ் வந்து நமக்கு ஷேடு வந்து ஒரே நம்பரா இருந்தாலும், கலர் வேரியன்ட் வரதுக்கான மெயினான ரீசன் இதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த அதர் சைடு மார்க்கெட்டிங்க்கும் நமக்கும் மேஜரான டிஃபரெண்ட் என்ன அப்படின்றது கிளியரா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட்ல போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஆஃப் மிலானோட லான்ச்சிங். ஸோ இதோட லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் கலர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் நமக்கு 2016ல வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்மளோட கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கேட்டகரி, ஐ கேட்டகரி, லிப் கேட்டகரி, நெயில்ஸ் அண்ட் அக்சஸரீஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபேஸ் கேட்டகரி. ஸோ ஃபேஸ் கேட்டகரி அப்படின்னா, ஃபேஸுக்கான மேக்கப் ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல வந்து நமக்கு நெறையவே வந்து மைனஸான விஷயங்கள் வந்து நெறைய இருக்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிஸ்கலரேஷன் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல டானா இருக்கட்டும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி பிரேக் அவுட்ஸா இருக்கட்டும், பிம்பிளா இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஒரு 1 வீக் யூஸ் பண்றோம். 1 வீக்ல வந்து நம்மளோட ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுமா? கண்டிப்பா இல்ல. இல்லையா? ஏன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ட் ப்ராடக்ட்
கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கும் பொழுது, இன்ஸ்டன்ட்டா வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு போறீங்க அப்டின்னா, ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். நான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா பிளசன்ட்டா, நல்லா அழகா தெரியணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்டி இருக்கும் பொழுது, நம்மள அந்த இடத்துல டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண வைக்கிறது என்ன? நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான டேமேஜஸ வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து கவர் பண்ணி, நமக்கு ஒரு ஒரு கிளியர் ஸ்கின் டோன், ஒரு ஃப்ளாலெஸ் லுக்க வந்து கிரியேட் பண்றது தான் ஃபேஸ் கேட்டகரி ஆஃப் எசென்ஷியல் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்ன வந்து ஒரு ஸ்மூத் காம்ப்ளெக்ஷனா வந்து சேஞ்ச் பண்ணி தரும். ஒரு ஈவனான ஒரு ஸ்கின் டோனா காட்டுறது தான் மேக்கப். ஸோ என்னோட ஸ்கின்னோட பேஸ்ல எனக்கு எப்படி வேணாலும் ப்ராப்ளம் இருக்கலாம். பட் என்னோட அவுட்டர் அப்பியரன்ஸ்ல என்னோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜ் வந்து தெரியக்கூடாது. இன்ஸ்டன்ட்டா என்னோட ஸ்கின்னுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான லுக்க கிரியேட் பண்றது தான் ஃபேஸ் கேட்டகரி ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபேஸ் கேட்டகரியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஆஃப் மெலானோட ப்ரோ பெர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிரம் பேஸ்டு ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஸ்மூத் லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்க இத வந்து உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப ஈவனா, ரொம்ப ரொம்ப ஈக்குவலா வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ், பிளெமிஷியஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பேட்சஸ் ஏதாவது இருக்கு, மங்கு ஏதாவது இருக்கு அப்படின்னாலுமே இன்ஸ்டன்ட்டா வந்து இது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கவரேஜ் குடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, யூசுவலா அதர் சைடு மார்க்கெட்டிங்ல என்ன சொல்வாங்க, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஹை கவரேஜ் குடுக்கும். இது வந்து லிக்விட் ஃபார்மட், இது வந்து ஸ்டிக் ஃபார்மட். ஸோ வந்து இது உங்களுக்கு நல்ல போல்டான ஒரு கவரேஜ் குடுக்கும். ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், இத்தன ஹார்ஸ் ஸ்டே இருக்கும் அவ்வளோதான். பட் அதுல என்ன போட்டு இந்த இன்கிரீடியன்ட்ட வச்சு இத மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத நமக்கு அவ்ளோ டீட்டெயில்டா வந்து சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ யூசுவலா உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. நீங்க டிவி ஆட் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே, ஒரு லிப்ஸ்டிக் ஆட் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிபி கிரீம்க்கோ, இல்ல ஒரு ஃபவுண்டேஷனுக்குமே ஆட் குடுக்கட்டும். என்ன சொல்வாங்க? ஃபுல் கவரேஜ், லாங் லாஸ்டிங்கு, நல்ல ஒரு ஈவன் டோனா தெரியும். நல்ல உங்களுக்கு வந்து டீப் கவரேஜ் பண்ணி தரும். ஒரு ஈவன் டோனா இருக்கிறத தாண்டி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல அந்த ஒரு பெர்ஃபெக்ட் செகண்ட் ஸ்கின்ன வந்து கிரியேட் பண்ணி தரும். இத மட்டும் தான் சொல்வாங்க. ஸோ அதோட இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்றது நமக்கு கட்டாயம் வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்க மாட்டாங்க. இல்லையா? பட் நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மெலனோட ப்ரோ பெர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பாயா பிளஸ் என்சைமோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வச்சு இத மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேக்கப் அ கவரேஜ் குடுக்கறதையும் தாண்டி நம்மளோட ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா ப்ரமோட் பண்றதுக்கும், ஈவன் காம்ப்ளெக்ஷனா மெயின்டெயின் பண்றதுக்கும் ஸ்கின் கேர் பண்ணக்கூடிய அடிஷனல் பெனிஃபிட்யுமே வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் நமக்கு தரும். ஓகே. ஸோ இதுல மேக்கப்க்கான ஒரு வொர்க்குமே, ஒரு கவரேஜுமே இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ கண்ட்ரோல் பண்றதுக்குமான வேலையுமே இது வந்து செய்யும். ஓகே. ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்னால நம்மளோட ஸ்கின்ன வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஈவன் டோனா மெயின்டெயின் பண்றது மட்டும் இல்லாம, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஷியர் க்ளோ லுக்க வந்து இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதனால நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான டார்ஸ்லிங் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இதுல 3 ஷேட்ஸ் அவைலபிலிட்டில இருக்கு. 001 வந்து ஃபேரர் காம்ப்ளெக்ஷன், 002 வந்து மீடியம் காம்ப்ளெக்ஷன் அண்ட் 003 வந்து டார்க்கர் காம்ப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்கின் டோனுக்கு தேவையான ஷேட்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஆஃப் மிலானோட ப்ரோ பெர்ஃபெக்ட் கன்சீலர். ஸோ கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியும் உங்களோட ஸ்கின்ல டார்க் பேட்சஸ் விசிபிளா தெரியுது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் தெரியுது, இல்ல ஆக்னி வந்து போன ஸ்கார்ஸ் ஹெவியா தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த கன்சீலரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கன்சீலர் ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர், ஸோ மேட் ஃபினிஷும் கூட. ஸோ இதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன், இல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஈவனா வந்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாம இது ஹை கவரேஜ் ப்ராடக்ட். உங்களோட ஸ்கின்ன வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸா, ஒரு ரேடியன்ட் ஸ்கின்னா மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த கன்சீலர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ல
பப்பாயாவோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. பிளஸ் ஆல்மண்ட் ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதால உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான டீப் ஹைட்ரேஷனை வந்து இது பேலன்ஸ் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். பிளஸ் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்மூத்தர் காம்ப்ளெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணி தரும். பிளஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ், சாகினஸ், பிக்மெண்டேஷன் அது எல்லாத்தையுமே இன்ஸ்டண்டா கன்சீல் பண்றதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த கன்சீலர் பார்க்கும். ஓகே, ஸோ இதுலயுமே வந்து 3 ஷேட்ஸ் அவைலபிலிட்டியில இருக்கு. 001 வந்து ஃபேர், 002 வந்து ஃபேர் டு மீடியம், 003 வந்து மீடியம் டு டார்க் ஸ்கின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட மைக்ரோ ஃபினிஷிங் காம்பேக்ட் பவுடர். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளர் ஃபினிஷை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் பவுடர். அதாவது யாருக்கு ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் அதிகமாக தெரியுதோ அவங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணும் பொழுது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஆயிலியை வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷை வந்து இது கிரியேட் பண்ணி தரும். ஓப்பன் போர்ஸ் இருந்தாலுமே அதை பிளர் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் தான் இந்த மைக்ரோ ஃபினிஷிங் காம்பேக்ட் பவுடர். ஓகே, ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் இதில் சன் ப்ரொடெக்ஷனுமே ஆட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சன்லைட்டில் இருந்தாலுமே உங்களோட ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் எந்த விதமான டேமேஜஸும் ஆகாமல் இதை மெயின்டைன் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ல 4 ஷேட்ஸ் அவைலபிலிட்டியில இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பவுடர் யூஸ் பண்றீங்களோ ஃபேஸுக்கு அவங்க இந்த மைக்ரோ ஃபினிஷிங் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 001 வந்து ஃபேர் டோன், 002 வந்து ஃபேர் டு மீடியம், 003 வந்து மீடியம் டு டார்க் ஸ்கின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 004 ஸோ 004 யாருக்காகனா தாராளமாக மென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து அஷ்யூரோட டால்கம் பவுடர், அதாவது அஷ்யூரோட பாடி டால்க் யாரெல்லாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க 004 காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அஷ்யூரோட டால்க் வந்து ஒன்லி ஃபார் பாடி, பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட பாடி வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது, அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அது. ஸோ அதனால அதை ஒன்லி ஃபார் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸுக்கு நீங்கள் இந்த மைக்ரோ ஃபினிஷிங் காம்பேக்ட் பவுடரில் 004 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட லூஸ் பவுடர். ஸோ இந்த மைக்ரோ ஃபினிஷ் லூஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஸ்கின்ல எக்ஸசிவா ஆயிலி இருக்கு. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் போட்டாலும் காம்பேக்ட் போட்டாலுமே என்னோட ஸ்கின்ல வந்து ஆயில் ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகே, ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கு, ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து விசிபிளாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களோட காம்பேக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லூஸ் பவுடரை நீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல அப்ளை பண்ணி உங்களோட மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அண்டர் ஐ கீழே அதிகமா ஸ்வெட் ஆகும், ரிங்கிள்ஸ் அதிகமா தெரியும். ஸோ அதனால அண்டர் ஐ கீழே இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்க்கு இதை வந்து டார்க் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வந்து அந்த அளவுக்கு விசிபிளா தெரியாது. ஓகே, இன்னொன்னு ஸ்கின்ல வந்து உங்களுக்கு ஓவர் ஆயிலி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு பேர்ல் ஃபினிஷ்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் இது. ப்ளஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ஸோ ஃபெதர் ஃபீல் லைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும் பொழுது உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையா இது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஆயிலும் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் ஸ்வெட் ஆகாமல் உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு ரேடியன்டட் ஸ்கின்னா இது மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த லூஸ் பவுடர் ஒரே ஒரு ஷேடு தான், எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் ஸ்கின் டோன் கலருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட 3-in-1 ஃபேஸ் பேலட். ஸோ இந்த 3-in-1 ஃபேஸ் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா சிங்கிள் பேலட்லயே நமக்கு பிளஷர் கொடுத்துருக்காங்க, கான்டூர் கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஹைலைட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மல்டி
பர்ப்போஸ் யூசேஜுக்கான ஒரு பேலட் இது. அது மட்டும் இல்லாம இதோட கலர் பிக்மெண்டேஷன். ஸோ ஹை கலர் பே ஆஃப் இந்த பேலட். ஸோ லைட்டா நீங்க உங்களோட ஃபிங்கர்ஸ்ல ஒரு ஸ்வைப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே கலர் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. ரொம்ப சூப்பர் பிளெண்டிங் ஆகக்கூடிய ஒரு பேலட் இது. பிளஸ் இதுல மேட் ஃபினிஷும் இருக்கு, ஷிம்மர் ஃபினிஷும் இருக்கு. அதாவது மேட் அப்படின்றது உங்களோட பிளஷர் ஷேட். ஷிம்மர் அப்படின்றது நீங்க ஹைலைட்டர் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதோட பிக்மெண்டேஷன். ஸோ ஒன் ஸ்வைப் நீங்க எடுத்து தாராளமா உங்களோட டபுள் சின்னுக்கு நீங்க அப்ளை பண்ணி டார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது நல்ல ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பேலட். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஷர் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் கான்டூரிங்குமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 2 ஷேட்ஸ் அவைலபிலிட்டியில இருக்கு. 001 வந்து ஃபேர் டு மீடியம் அண்ட் 002 வந்து மீடியம் டு டார்க் ஸ்கின். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த பேலட் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட ஃபேஸ் அண்ட் ஐ மேக்கப் ரிமூவர். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மேக்கப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மேக்கப் ரிமூவர் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்கப் ரிமூவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஐயில் வந்து காஜல் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ காஜல் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதை கிளென்ஸ் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஏன் டார்க் சர்க்கிள்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல் யூஸ் பண்றதால டார்க் சர்க்கிள்ஸ் வராது. ஐ லிட்டில் நம்ம எல்லாருக்குமே ஐயோட கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும். நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஹோல்ஸ்ல இருந்து தான் நம்ம கண்ணில் வந்து தண்ணிலாம் வந்து வரும். லைக் நம்ம ரொம்ப அழுகிறோம் அப்படின்னாலுமே இல்லை சிரிக்கிறோம் அப்படின்னாலுமே கண்ணில் தண்ணி வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடியவே வந்து நம்மளோட ஐயோட இன்னர் சைடு கார்னர்ல ஒரு ஹோல் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நீங்க காஜல் அப்ளை பண்ணும் பொழுது அந்த காஜல் வந்து அந்த ஹோலை வந்து கவர் பண்ணிடும். ஓகே. உங்களோட தண்ணி வந்து வெளியில வராம, உங்களோட காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாம லாங் டைமுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேபிள் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஓகே. ஸோ இப்படி நைட் டைம்ல தூங்க போகும் பொழுதுமே நீங்க காஜலை வந்து ப்ராப்பரா ரிமூவ் பண்ணல அப்படின்னா அந்த ஐக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பிரீத்திங்னஸ் வந்து இருக்காது. ஐல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால நம்மளோட கண்ணு வந்து கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியோட லெவல் வந்து ரொம்பவே கம்மி ஆயிடும். ஸோ வாட்டரோட லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் ஐ கீழே நமக்கு கருவளையம் வரத்துக்கான சான்சஸ், பஃபினஸ் வரத்துக்கான மெயினான ரீசன் இதுதான். ஓகே. ஸோ இந்த மேக்கப் ரிமூவர் உங்களோட இன்னர் லிட்ல இருக்கக்கூடிய ஐ மேக்கப்பையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். லிப்ல இருக்கக்கூடிய மேக்கப்புமே வந்து ரெடியூஸ் பண்ணி தரும். பிளஸ் ஆல் ஓவர் ஃபேஸ்க்கு உங்களோட வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை கூட ரிமூவ் பண்ணி தரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இந்த மேக்கப் ரிமூவருக்கு இருக்கு. ஏன்னா இது ஒரு பைபேஸ் மேக்கப் ரிமூவர். ஸோ இதுல வந்து வாட்டர் அலாங் வித் ஆயில் அப்படி கண்டெயின் ஆகி வரும். ஏன்னா இது உங்களோட டிசால்வ் மேக்கப்ஸ், அதாவது ஓவர் மேக்கப் நீங்க பண்ணிருக்கீங்க, அதாவது ஒரு 2 3 லேயர் மேக்கப் அதிகமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே பிரைட்ஸ் மேடுக்கெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா மேக்கப்பை கிளென்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸி வே டு கிளீன். நீங்க இந்த மேக்கப் ரிமூவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு மேக்கப் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து டல் ஆயிடுச்சு. திரும்பவும் நீங்க வந்து மேக்கப் ரிமூவர்ல கிளென்ஸ் பண்ணிட்டு உடனே ரீடச்சப் மேக்கப் தாராளமா பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்ற அப்படி ஒரு நெசசரி வந்து இதுக்கு இருக்காது. பிளஸ் சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்க காஜல் வைக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயை மொத்தமா அந்த கண்ணில் அப்ளை பண்ணி அதை ரப் பண்ணி அவங்க முகம் ஃபுல்லா கருப்பாக்கிடுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கண்ணுமே வந்து எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மேக்கப் ரிமூவரை நல்லா ஷேக் பண்ணிட்டு காட்டன் பேடில் லைட்டா நீங்க ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப் பண்ணி எடுத்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாம உங்களோட காஜல் வந்து ரொம்ப ஈஸியா கிளீன் ஆகி வந்துரும். ஓகே. ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மேக்கப் ரிமூவர். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லிப் கேட்டகரி. ஸோ லிப் கேட்டகரியில நமக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிப்பு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேபேக் ப்ராடக்ட். ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் ஃபேஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டல்லா இருக்கு, நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க, ரொம்ப டார்க்கா இருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரைக் நீங்க வந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓவராலா உங்களோட காம்ப்ளெக்ஷனே வந்து நல்லா பிரைட்டா காட்டும்.
கரெக்ட்டா? ஸோ லிப்ஸ்டிக் போடாம இருந்தா உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கு? ஆஃப்டர் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மிஸ்டர் லாப் மிலானோட கிரெம் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் சன் ப்ரொடெக்ஷனோட வரக்கூடிய லிப்ஸ்டிக். ஓகே. ஸோ யாராவது லிப்ஸ்டிக்ல சன்ஸ்கிரீன் இருக்கா? எஸ்பிஎஃப் லிப்ஸ்டிக் இருக்கா? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த கிரெம் மேட் கலெக்ஷனை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா இதுல SPF 15 இருக்கிறதால உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பிளஸ் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைட்டமின் இ அண்ட் ஏ பிளஸ் ஷியா பட்டர் கண்டெயின் ஆயிருக்கிறதால உங்களோட லிப்புக்கு வந்து ஒரு டீப் நரிஷ்மெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட லிப்பு வந்து ட்ரை ஆகாது, பீல் ஆகாது, பிக்மெண்டேஷன் ஆகாம பார்த்துக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கலர் வந்து இன்டென்ஸ் கலர் பே ஆஃப். ஸோ ஒரு ஸ்ட்ரைப் நீங்க அப்பர் லிப்ல அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கலர் ஃபினிஷிங்கை வந்து இது கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். தாராளமாக வந்து உங்களுக்கு 6 to 8 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ஸ்டேயபிளாக இருக்கும். ஓகே. ஸோ 6 to 8 ஹவர்ஸ் வந்து மேம் நீங்கள் ஸ்டேயபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் எனக்கு இது நான் யூஸ் பண்ணுறேன் உடனே போயிடுது அப்படின்னா நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு, லிப்ப வந்து அடிக்கடி நீங்க ரப் பண்ணக்கூடாது. அதாவது பண்ணக்கூடாது. லிப்ஸ்டிக்க வந்து ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்றேன்னு நீங்களே மவுத்த ஒரு ரப்பிங் குடுப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, உங்களோட லிப்ஸ்டிக் வந்து ஸ்டேயபிளா இருக்காது. ஓகே. 2வது ஒரு சிலர் வந்து அடிக்கடி லிப்ப வெட் பண்ணிட்டே இருப்பாங்க. எச்சி வச்சு வெட் பண்ணிட்டே இருப்பாங்க. லிப் ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா, லிப்ஸ்டிக் வந்து எவ்வளோ பெரிய வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்கா இருந்தாலுமே ஸ்டேயபிள் ஆகாது. ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நெறைய ஷேட்ஸ் அவைலபிலிட்டில இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லாங் வேர் லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ யாருக்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் எனக்கு டைம் கிடையாது. நான் ஆஃபீஸ் போறேன், இல்ல காலேஜ்ல வொர்க் பண்றேன். ஸோ மார்னிங் ஒரு வாட்டி அப்ளை பண்ணா, டில் த ஈவ்னிங் வரைக்கும் என்னோட லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு லாங் ஸ்டேல இருக்கணும். எனக்கு ரீடச் அப் பண்றதுக்கு டைம் கிடையாது. நான் டீ, காஃபி சிப் பண்ணாலோ, இல்ல ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிட்டாலோ, என்னோட லிப்ஸ்டிக் வந்து நல்ல லாங் ஸ்டேவா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மிஸ்டர் லாப் மிலானோட லாங் வேர் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து 12 ஹார்ஸ் லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக். அது மட்டும் இல்லாம ஹை கலர் பே ஆஃப். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக் நீங்க அந்த பிரஷ்ல எக்ஸசிவ் எடுத்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே, நல்ல ஒரு ஹை கலர் பிக்மெண்டேஷன் இது குடுக்கும். பிளஸ் லிப்ப ட்ரை ஆகாம பார்த்துக்கும். ஏன்னா, இதுலயுமே வைட்டமின் இ அண்ட் ஏ கன்டெயின் ஆயிருக்கு. ஸோ உங்களோட லிப்ப வந்து ட்ரை ஆக்காம நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டா இது பேலன்ஸ் பண்ணி தரும். பிளஸ் இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து எங்க லிப்ப வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஒரு பயம் வந்து இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அப்படின்றதால உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்காது. பிளஸ் இது வந்து வெல்வெட் மேட் ஃபினிஷ். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்பொழுது ஒரு லிட்டில் பிட் ஷைனுமே வந்து இதுல ரியாக்ட் பண்ணி தரும். பட் கம்ப்ளீட்லி மேட் டெக்ஸ்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட சில்க் ஷைன் லிப் கிளாஸ். ஸோ இந்த சில்க் ஷைன் லிப் கிளாஸ் வந்து ஒரே ஒரு ஷேடு தான். ஸோ அந்த ஒரு ஷேடு எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய யூனிவர்சல் ஸ்கின் டோன் கலர். ஓகே. ஸோ யாருக்கு வந்து லிப்ஸ்டிக் போட பிடிக்கல, இல்ல லிப்பு ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப அடிக்கடி லிப்பு தோல் பிரிஞ்சுட்டே இருக்கு, ரொம்ப பிக்மெண்டேஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சில்க் ஷைன் லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஷைன் குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா உங்களோட லிப்புக்கு வந்து நல்ல ஒரு பிளம்பி லுக் வந்து இது கிரியேட் பண்ணி தரும். பிளஸ் ரொம்ப ரொம்ப சில்கி சாஃப்ட் டெக்ஸ்சர் இது. ஸோ அதனால நீங்க லிப் கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எங்க லிப்பு கீழலாம் மெல்ட் ஆகுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் குடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மைனஸஸ் எதுவுமே வந்து இந்த லிப் கிளாஸ்ல இருக்காது. நான் ஸ்டிக்கி இது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். பிளஸ் லிப்பு வந்து நல்ல ஒரு டீப் மாய்ஸ்சர் வந்து இது பேலன்ஸ் பண்ணி தரும். ஸோ இதனால உங்களோட லிப்பு வந்து ட்ரை ஆகுறதோ, இல்ல பீல் ஆகுறதோ, இல்ல சாப்டு லிப்ஸ் கிரியேட் பண்றதோ, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு இல்லாம ஒரு பிளம்பியான லிப்ஸ வந்து இது மெயின்டெயின் பண்ணி தரும். ஸோ இந்த ஷேட் வந்து எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் எந்த ஏஜ் பீப்புள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலயும் நீங்க லிப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா லிப் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்றதா இருந்தாலுமே,
தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மிஸ்டர் ஆஃப் மிலானோட சிரம் லிப்ஸ்டிக். ஸோ இந்த சிரம் லிப்ஸ்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன்ல நமக்கு சிரம் கண்டெயின் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக்லயுமே வந்து சிரம் வந்து கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ இதுல அது மட்டும் இல்லாம ஷியா பட்டர், ஆல்மண்ட் ஆயில், வெல்வெட் ஆயில், ஆலிவ் ஆயில், பிளஸ் ஜோஜோபா ஆயில், செசமோ ஆயில், வைட்டமின் இ இது எல்லாமே கண்டெயின் ஆயிருக்கிறதால ஒரு லிப் பாம் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை இந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு பண்ணி தரும். அதாவது யாருக்கு லிப்பு ரொம்ப டேன் ஆயிருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வெளிநூல இருக்கக்கூடிய கிளாசிக் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா லிப்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து லைட்டன் அப் பண்ணி தரும். ஸோ யாருக்கு லிப்பு ரொம்ப டார்க்கா இருக்கோ அவங்க இந்த கலெக்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லிப்பை வந்து உங்களுக்கு லைட்டன் அப் பண்ணி தரும். லிப்புக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை இது பேலன்ஸ் பண்ணி தரும். லிப்பை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா பார்த்துக்கும். ப்ளஸ் எந்த விதமான டேமேஜஸும் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட லிப்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னுமே வந்து பிரீத் ஆகும். லிப்ல நிறைய பேருக்கு சுருக்கங்கள் விசிபிளா தெரியும் பாத்தீங்களா? லிப்லயுமே வந்து நிறைய பேருக்கு லைன்ஸ் வந்து அதிகமா தெரியும். ஸோ அந்த லைன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்குமே இந்த லிப்ஸ்டிக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இதுல வந்துமே வந்து நம்ம கிட்ட 5 ஷேட்ஸ் இருக்கு. ஸோ 5 ஷேட்ஸுமே வந்து யூனிவர்சல் ஸ்கின் டோன் கலர். ஸோ எல்லாரோட ஸ்கின் அண்டர் டோனுக்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வெலினோவோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ வெலினோவோட லிக்விட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜர்ஸ் ஓகே காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 500க்கு எனக்கு 2 லிப்ஸ்டிக் வேணும். காம்பேக்ட்டா இருக்கணும். அதே சமயம் வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்கா வேணும்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க இந்த வெலினோ கலெக்ஷனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ 500க்கு தாராளமா 2 லிப்ஸ்டிக் வரும். பிளஸ் இது வந்து லைட் வெயிட் டெக்ஸ்சர். ஸோ அதுவும் இல்லாம இது வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதுலயுமே வந்து வைட்டமின் இ கண்டெயின் ஆயிருக்கிறதால லிப்பை ட்ரை ஆகாம பார்த்துக்கும். இது மேக்ஸ் டு மேக்ஸ் 6 ஹவர்ஸுக்கு ஸ்டேயபிளா இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக். பிளஸ் ஹைலி பிக்மெண்டட் ஷேட். ஸோ கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஹை கலர் பே ஆஃப் இதுல கிடைக்கும். ஸோ ஒரு சில இந்த என்ன சொல்றது ஜெயின் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வீகன் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் யாராவது வந்து வீகன் லிப்ஸ்டிக்கா வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இந்த வெலினோவோட லிக்விட் லிப்ஸ்டிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சிரம் லிப்ஸ்டிக் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த 2 லிப்ஸ்டிக்குமே நீங்க வந்து வீகன் லிப்ஸ்டிக்கா வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டுமே வீகன் ஃபார்முலா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஐ கேட்டகரி. ஸோ ஐ கேட்டகரியில நம்ம கிட்ட வந்து காஜல் இருக்கு. 2 டைப் ஆஃப் காஜல் இருக்கு. ஒன்று வந்து டீப் டிஃபைனிங் காஜல். இன்னொன்று வந்து ஐ ரூல் ஐ சாரி ஐலைனர் பென்சில். ஓகே. ட்ரூ டிஃபைனர் ஐலைனர் பென்சில் ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று வந்து டீப் டிஃபைனிங் காஜல். ஸோ இந்த 2 காஜலுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ டிஃபைனர் ஐலைனர் பென்சில் வந்து ஒரு ஐலைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் அது வந்து ட்விஸ்டிங் டைப். ஸோ ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். பிளஸ் வந்து அது வாட்டர் ப்ரூஃப். இன்னொன்று டீப் டிஃபைனிங் காஜல். ஸோ இது வந்து ஒரு கோன் டைப் காஜல். நீங்க கிட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. இல்ல உங்களுக்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வாட்டரி ஐஸ் இருக்கு. காஜல் அப்ளை பண்ணாலே அந்த காஜல் வந்து கண்ணுல ஒட்டவே ஒட்டாது மேம். அங்கங்க எனக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீப் டிஃபைனிங் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வாட்டர் லைன்ல ரொம்ப ஸ்மூத்தர் அப்ளிகேஷன் வந்து இது நமக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக்லயே உங்களுக்கு வந்து நல்லா ஹை பிளாக் போல்டு கலர் இது வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். ஸோ தாராளமா வந்து நீங்க கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஐ ரூல் ஐலைனர் பென் இருக்கு. ஸோ இது வந்து பிகினர்ஸ் யாருக்காவது ஐலைனர் போடவே தெரியல, ஸோ தின்னா வந்து ஒரு ஐலைனர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஐ ரூல் ஐலைனர் பென் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக்ல உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு போல்டு ஐ லுக் வந்து இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாம இது வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப். ஸோ ஐலைனர் போட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி இந்த பென் ஐலைனருக்கு கிடையாது.
குயிக்கா வந்து இது ட்ரை ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெள்ளினோல இருக்கக்கூடிய ஷோசம் டிராமா ஐலைனர். ஸோ அந்த ஐலைனர் வந்து ஜெல் டைப் ஐலைனர். ஸோ ஒரு பிரைடலுக்கு வந்து நீங்க ரொம்ப லாங் லாஸ்டிங்க்கு ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணணும். கண்ணில் தண்ணி எது பட்டாலுமே வந்து ஐலைனர் ஸ்மஜ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு ப்ராப்பரான விங் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஷோசம் டிராமா ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜெல் ஃபினிஷிங் மேக்கப் வந்து கிரியேட் பண்ணி தரும். அதுவுமே வந்து வாட்டர் ப்ரூஃப். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷோ டைம் மஸ்காரா. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. யாருக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கிள் ஸ்ட்ரோக்ல உங்களுக்கு நல்ல வால்யூமைசிங் பண்ணி கொடுக்கும், நல்ல லென்த்னிங் கொடுக்கும், நல்ல ஒரு கேர்லுமே வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஐஷேடோ பேலட். ஸோ நம்ம கிட்ட வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐஷேடோ பேலட் இருக்கு. ஒன்று வந்து இந்த பார்க்கக்கூடிய ட்ரூ எமோஷன் ஐஷேடோ பேலட். இன்னொன்று வந்து 4-in-1 ஐஷேடோ பேலட். ஓகே. ஸோ இந்த 2-in-1 ஐஷேடோ பேலட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ எமோஷன்ல 6 ஷேட்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து நீங்க 24 ஷேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. டே அப்படின்றது நீங்க ரெகுலரா ஆஃபீஸ் யூஸ் இல்ல சட்டிலான மேக்கப் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க டே பேலட் வந்து சூஸ் பண்ணலாம். நைட் பேலட் அப்படின்றது ஒரு பிரைடலுக்கு பார்ட்டி அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாப் கலர்ஸ் எல்லாமே வந்து நைட் பேலட்ல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 4-in-1 ஐஷேடோ பேலட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிட்டரி ஷேட், ஒரு ஷிம்மரி ஷேட், ஒரு பேஸ் ஷேட், ஒரு மேட் ஷேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐ லுக் கிரியேட் பண்ணணும், ஒரு கிளாமரைஸ்டு ஐ லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 4-in-1 ஐஷேடோ பேலட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 4 ஷேடு வரும். 4 ஷேடுமே யூனிவர்சல் ஸ்கின் டோன் கலர். லைக் 3 ஷேட்ஸ் அது 3 ஷேட்ஸ்ல ஒரு பேலட்ல 4 ஷேட்ஸ் வந்து வரும். ஓகே. ஸோ ஓவராலாக அது 3 ஷேட்ஸ். அந்த ஒரு ஷேட்ஸ் வரக்கூடிய அந்த 4 ஸ்கொயர் பேக்கிங்ல உங்களுக்கு 4 ஷேட்ஸ் அதில் வந்து அவைலபிலிட்டியில் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஐ லுக் வந்து அந்த பேலட்ல நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெயில் கேட்டகரி. ஸோ நெயில் கேட்டகரியில நம்ம கிட்ட வெலினோ இருக்கு, மிஸ்டர் ஆஃப் மிலான் இருக்கு. ஸோ வெலினோ அப்படின்றது கம்ப்ளீட் ஒரு நியான் கலர்ஸ் இருக்கும். மிஸ்டர் ஆஃப் மிலான்ல வந்து நிறைய நியூட் ஷேட்ஸ், பிரைட் ஷேட்ஸ், சட்டிலான ஷேட்ஸ் எல்லாமே வந்து மிஸ்டர் ஆஃப் மிலன் கேட்டகரியில இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து ஒரு பார்பன் ஃப்ரீ ப்ராடக்ட். ஓகே. ஸோ அதனால உங்களோட நெயிலை வந்து எல்லோயிஷ் ஆகுறதோ இல்லை நெயில் டேமேஜ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லாங் ஸ்டே நெயில் பாலிஷ் இது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிப் அண்ட் கிளீன் நெயில் ரிமூவர். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபிங்கரை டிப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். அசிட்டோன் ஃப்ரீ நெயில் ரிமூவர் இது. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் 100 டைம்ஸ் வந்து உங்களோட நெயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணி ரீஅப்ளிகேஷன் நெயில் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இது. ஏன்னா ஒரு கையில் ஸ்மஜ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் காட்டனை அந்த டின்னரை வெட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷுமே வந்து ஸ்மஜ் ஆகிடும். ஸோ இது ஈஸி வே டு கேரி ஆன். உங்களோட பேக்லலாம் வந்து ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பாக்ஸை அந்த கேப் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு எந்த ஃபிங்கர் உங்களுக்கு ஸ்மெஜ் ஆயிடுச்சோ அது மட்டும் ஜஸ்ட் உள்ள இன்சைட் பண்ணி டிப் பண்ணி ஒரு 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த நெயில் கலர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி நெயில் எல்லோயிஷ் ஆகாம பார்த்துக்கும், கியூட்டிக்கல் டேமேஜ் வராம பார்த்துக்கும், நெயில வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் பண்ணி தரும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட் நம்மளோட இந்த மிஸ்டர் ஆஃப் மிலான் கேட்டகரியில இருக்கு. ஓகே. ஸோ ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த என்டையர் ரேஞ்ச் தான் வந்து நம்மளோட மிஸ்டர் ஆஃப் மிலானோட கம்ப்ளீட் ரேஞ்ச் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு
வேணும், இன்னும் டீட்டெயில்டா வேணும். ஸோ இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு, என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம கிட்ட புக்லெட்டுமே இருக்கு. ஸோ இது வந்து மிஸ்டர் ஆஃப் மிலனோட ஒரு லுக் புக். ஸோ அதாவது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ப்ராடக்ட் கேட்லாக் புக் இது. ஸோ இந்த புக் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்மளோட எம்டி சாரோட டீட்டெயில்ஸ், நம்மளோட பிசினஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைட் பேஜ்ல என்னென்ன கேட்டகரி இருக்கு, எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க கஷ்டப்படாம பேஜை வந்து சூஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு வந்து லிப் கேட்டகரி அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் பிளஸ் லிப் கேட்டகரியில என்னென்ன கலெக்ஷன் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த கிரெம் மேட் லிப்ஸ்டிக், எஸ்பிஎஃப் லிப்ஸ்டிக், யாராவது சன் ப்ரொடெக்ஷனோட லிப்ஸ்டிக் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த கலெக்ஷன் தான் இது. ஸோ இந்த பேஜை நீங்க ஓப்பன் பண்ணி இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே இங்க காமிச்சிருப்பாங்க. இதுல என்னென்ன ஷேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றது இந்த சைடு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இதோட டிபி பிரைஸ் என்ன அப்படின்னு, இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எம்ஆர்பில இருந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்கும் ஈச் பர்ச்சேஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்குமே, லாங் வேர் லிக்விட் லிப்ஸ்டிக், டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிக்விட் லிப்ஸ்டிக்குமே என்னென்ன ஷேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, அந்த ஷேடோட நம்பர் என்ன, அதோட நேம் என்ன, அந்த கலர் எக்ஸாக்டா எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ கேட்டகரி இருக்கு. ஸோ ஐ கேட்டகரியிலையும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பிஸ், ஸோ ஐ ஷேடோ என்னென்ன பேலட்ஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில், ப்ளஸ் வந்து உங்களோட லிப் கேட்டகரி, சாரி நெயில் கேட்டகரி, நெயில் கேட்டகரியிலுமே வந்து என்னென்ன கலர் நெயில் பெயிண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டியில இருக்கு, எந்தெந்த டிசைன்ல எந்தெந்த மாதிரியான ஃபினிஷிங்ல இருக்கு, கிளிட்டரி ஃபினிஷ் அந்த மாதிரி அந்த டீட்டெயில், ப்ளஸ் வந்து உங்களோட நெயில் ரிமூவருக்கான டீட்டெயில், ப்ளஸ் அக்சசரிஸ்க்கான டீட்டெயில், நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேருக்கான பெனிஃபிட்ஸுமே வந்து லாஸ்ட் பேஜஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் மிஸ்டர் ஆஃப் மிலான் SF9 வெலினோக்கான கேட்லாக் புக் இது. ஸோ இதில் வந்து என்டையர் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த புக்லெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கோ ஃபீல்டு ஒர்க்குக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து ப்ராடக்டை கேரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டீம் கிட்ட நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த ஷேடு வேணும் அப்படின்றத அவங்களால இதில் ஈஸியாக வந்து சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஎல்சிபி உங்களோட நியர்பை டிஎல்சிபியில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரான்ச் ஆஃபீஸ்லேயுமே வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட புக்கோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 rupees தான். ஓகே, ஸோ 55 rupees ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த புக்லேயே வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. புக்ஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, இல்லை என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச்.